அதிநவீன ஆகாஷ் பிரைம் ஆகாஷ் NG வகைகளுக்கு மாறும் இந்தியா. உள்நாட்டு வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் திட்டம். 2030க்கு பிறகு தொடரும் ஆகாஷ் ஏவுகணை உற்பத்தி. இதன் சிறப்புகள் என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் உள்நாட்டு வான் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஆகாஷ் ஏவுகணை திட்டத்தின் உற்பத்தி 2030க்கு பிறகும் தொடரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் ஏவுகணை அமைப்புடன் சேர்த்து மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் மற்றும் அடுத்த தலைமுறை ஆகாஷ் NG ஏவுகணைகளின் உற்பத்திக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பாதுகாப்புத்துறை நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. பாரம்பரிய ஆகாஷ் ஏவுகணை இந்திய விமானப்படை மற்றும் இராணுவத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் செயல்திறனை மேலும் உயர்த்தும் வகையில் புதிய ரேடார், உள்நாட்டு RF சீக்கர் மற்றும் அதிக துல்லிய வழிகாட்டி தொழில்நுட்பங்களுடன் புதிய பதிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதிய ஆகாஷ் NG ஏவுகணை அதிக வேகம், நீண்ட தாக்குதல் தூரம் மற்றும் நவீன வான் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கும் என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் இந்தியாவின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு மேலும் வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி சந்தையிலும் இந்தியாவின் பங்களிப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் ஆகாஷ் ஏவுகணை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இந்த ஏவுகணை நட்பு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட தொடங்கியுள்ளது. ஆகாஷ் ஏவுகணையின் புதிய பதிப்புகள் சேவையில் இணைந்தால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறன் மேலும் வலுப்பெற்று உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பமும் ஏற்றுமதி வாய்ப்புகளும் குறிப்பிடத்தக்க அளவில் உயரும்.